नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदे मातः अभिरामे नमोस्तुते। துவனி வழங்கும் அபிராமி அந்தாதி சீரீஸின் இந்த பதிவு தலைமை பதவிகளை பெற நாம் துதிக்க வேண்டிய அபிராமி அந்தாதியின் 14ஆம் பதிகம். எந்த துறையாக இருந்தாலும் தலைமை பதவிங்கிறது வெறும் அதிகாரமும் அந்தஸ்தும் மட்டும் இல்லைங்க. தலைமைங்கிற பதவி எப்பவுமே பொறுப்புங்கிற ஒரு விஷயத்தை கூடவே கூட்டிட்டு வரும். தலைவர் தான் தன்னை சார்ந்து இருக்கிற எல்லோருக்கும் நல்வழியை காட்டணும். அவங்க எல்லோருடைய பிரச்சனைகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு தீர்வு காணணும். மக்கள் தன் தலைவர்கிட்ட தங்கள் குறைகளை முறையிடணும்னா அவங்களுக்கு தலைவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கையும் அபிப்பிராயமும் வரணும். ஒரு மனிதனை சிறந்த தலைவனாக மாற்றுவது அந்த மனிதனுடைய குணம்தான். தலைமை பதவி வேணும்னு ஆசை இருந்தால் மட்டும் போதாது. அந்த பதவிக்கு தகுதி பெற தேவையான சில குணங்களையும் ஒருத்தர் அடையணும். 14ஆம் பதிகத்தில் அபிராம பட்டர் அபிராமி அம்மையின் தலைமை குணத்தை பற்றி பாடுறாரு. அம்பிகைக்கு ராஜராஜேஸ்வரின்னு ஒரு திருநாமம் உண்டு. அதாவது அம்பிகை ஆக்கம், அழகு, அறிவு, அழிவு இப்படி எல்லாத்தையும் நடத்துகிற மகாராணி. உலகத்தின் தொடக்கம், முடிவு எல்லாத்தையும் சரியாக நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பு பெற்ற ஆதிசக்தி. ஒரு சிறு நாட்டை ஆள்ற மகாராஜாவை சந்திக்க அவர் மாளிகைக்கு போகணும் இல்லையா? அதே போல ராஜராஜேஸ்வரியான அம்பிகையை சந்திக்க அவளுடைய கொலுவிடத்துக்கு யாரெல்லாம் போறாங்கன்னு பார்க்கலாமா? அபிராமி அம்மனோட பவனத்தில் வெளிப்புற மன்றத்தில் இந்திரன், சூரியன், சந்திரன், வருணர், வாயுதேவர் இப்படி பல தேவர்கள் இருக்காங்களாம். அன்னையோட ஆணையை ஏற்று நடக்க அவளை சந்திக்க காத்து கிடக்கிறாங்களாமா. தேவர்கள் மட்டுமா, தானவர்கள் அதாவது அசுரர்கள் கூட வந்து இருக்காங்களாமா. அன்னையை சந்திச்சு அவள் அருளை பெறதுக்கு இவங்களும் காத்துட்டு இருக்காங்களாமா. இதைத்தான் வந்திப்பவர் அதாவது வந்து சந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள்னு அபிராம பட்டர் பாடுறாரு. அசுரர்கள் குணத்தில் தேவர்களுக்கு எதிர்மாறானவர்களாக இருந்தாலும் அவர்களையும் தன் பிள்ளைகளாக பார்த்து கண்டித்து நல்வழிப்படுத்துகிற குணம் அம்பிகையுடையது. அம்பிகையின் பவனத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ள போனால் உட்புற அறைகளில் அன்னையின் ஆணையை ஏற்று ஆக்கத்தையும் காக்கும் தொழிலையும் செய்யும் 4 திசைகளில் முகங்கள் உடைய பிரம்மதேவரும் நாராயணரும் இருக்காங்களாம். அவங்க 2 பேரும் அன்னையை நேராக சந்தித்து அருள் பெறுவதும் மனதால் சிந்திச்சு தியானம் செஞ்சு அருள் பெறுவதும் ஒன்று தான்னு புரிஞ்சு அன்னையை வணங்கி தியானத்தில் இருக்காங்களாம். இதை தான் சிந்திப்பவர் நற்றிசை அதாவது 4 திசை முகர் நாரணர்னு பாடுறாரு. இவங்க 2 பேரையும் மேலாண்மை செய்கிறது அன்னையின் வேலை. அம்பிகையின் பவனத்தில் அன்னையோட அந்தரங்க அறையிலையும் அவள் அருளுக்காக ஒருத்தர் காத்திருக்காராம். அவர்தான் தன் சிந்தையில் நிறைஞ்ச அன்பால் அன்னையை கட்டி போடுற ஆற்றலுடைய அன்னையின் கணவரான என்றும் அழியாத பரமானந்த ஸ்வரூபமான சிவபெருமான். இதைத்தான் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர்னு பாடுறாரு. இவர் புரிஞ்சு வாழ்க்கை துணையா தன் கடமைகளையும் புரிபவள் அன்னை. இத்தனை வேலைகளும் கடமைகளும் இருந்தாலும் பூமியில் உள்ள அவளோட செல்ல பிள்ளைகளான அவள் பக்தர்கள் அவளை மனமுருகி வேண்டினாலே போதும், அன்னை எல்லா வேலைகளையும் விட்டுட்டு வந்து காட்சி தந்து அருளுவாளாமா. இதைத்தான் தன்னலின்னு குறிப்பிடுறாரு. பாரில் உன்னை சிந்திப்பவர்க்கு எளிதாம்
எம்பிராட்டி நின் தன்னழியேன்னு பாடுறாரு அபிராமபட்டர். ஏவலாட்களான தேவர்களிடம் கண்டிப்பாகவும் தானவர்களின் தவறுகளை தண்டித்து திருட்டும் தலைவியாகவும் நாராயணர் பிரம்மதேவர் இவர்களின் மேலாளராகவும் சிவபெருமானின் அன்பு துணைவியாகவும் இப்படி அனைத்தையும் நடத்துகிற அம்பிகை தன் குழந்தைகளான மனிதர்கள்கிட்ட மிகுந்த அன்பும் தன்னழியும் உடையவராக இருந்து அவர்களின் துயரங்களை போக்குறான்னு பாடுறாரு. இந்த உலகத்துக்கே தலைமை பதவியில் இருக்கிற ராஜராஜேஸ்வரியான அம்பிகை தலைமை பதவியில் இருக்கிறவங்க கிட்ட இருக்க வேண்டிய சிறந்த குணங்களை எடுத்துக்காட்டாக இருந்து காமிக்கிறாங்க. இதை பாடுற 14ஆம் பதிகத்தை நாம் தினமும் பாடினா நமக்கும் தலைமை பதவிகள் சித்திக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த பதிகத்தை நாம் கேட்கலாமா? வந்திப்பவர் உன்னை